வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு குறிப்பிட்ட மூலத்தோட ஆழமான பார்வைக்குள்ள போக போறோம். இது செஞ்சியில நடந்த ஒரு நிகழ்வோட பேச்சுப்பதிவுல இருந்து எடுத்த சில பகுதிகள். ஆமா. இதோட நோக்கம் என்னன்னா, செஞ்சிக்கோட்டையோட வரலாறு, அப்புறம் தமிழ் அடையாளம், இது சம்பந்தமான சில அரசியல் பார்வைகள், இதையெல்லாம் உங்களுக்கு தெளிவுபடுத்துறது தான். ம் குறிப்பா பண்பாட்டு புரட்சி இல்லாம அவசியல் புரட்சி சாத்தியமில்லைங்கிற ஒரு கருத்து இதுல மையமா இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? சரியா சொன்னீங்க. அந்த கருத்தை முன்வைக்கிற ஒரு தரப்போட வாதங்களை தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, அப்போ விரிவா பார்க்கலாம். முதல் விஷயமே செஞ்சிக்கோட்டை. இது யாருடையதுங்கிறதுல தானே முதல் கேள்வியே ஆரம்பிக்குது. ஆமா, பொதுவா நாம தேசிங் ராஜா கோட்டைன்னு கேள்விப்பட்டிருப்போம். இல்லனா சமீபத்துல மராட்டிய மன்னர்களோட ராணுவ தளம்னு கூட சொல்றாங்க. ஆனா இந்த மூலத்துல என்ன சொல்றாங்க? இங்கதான் ஒரு பெரிய மாற்று கருத்து வருது. இது தேசிங்க ராஜா கோட்டையோ மராட்டியர் தலமோ இல்ல. இது கோனேரி கோன், அவரோட முன்னோர்களான ஆனந்த கோன், கிருஷ்ண கோன் இவனை கட்டினதுன்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. அதாவது கோனேரி கோன் கோட்டைன்னு. ஓ அப்படியா? இதுக்கு ஆதாரம்? ஒட்டக்கூத்தர் பாடல்ல செஞ்சியர் கோன்னு ஒரு குறிப்பு இருக்குன்னு சுட்டி காட்டுறாங்க. இன்னொன்னு ஆனந்த கோனோட சிலை இன்னிக்கும் அங்க இருக்குன்னு சொல்றாங்க. இது சுவாரஸ்யமா இருக்கே. அப்போ இது வெறும் ஒரு பெயர் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல போல இருக்கே. இதோட முக்கியத்துவம் என்ன நினைக்கிறாங்க? கரெக்ட். இது அவங்களோட தமிழ் மூதாதையரோட அடையாளம்னும் சில அரசியல் காரணங்களுக்காக, இப்போ உதாரணத்துக்கு மகாராஷ்டிரா வாக்குகள் மாதிரி விஷயங்களுக்காக உண்மையான வரலாறு மறைக்கப்பட்டு திருக்கப்படுதுன்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. சரி, இது அவங்க உரிமைன்னு பாக்குறாங்க. ஆமா, இது கட்டிடம் இல்ல, உரிமைன்னு பாக்குறாங்க. சரி, இப்போ இந்த கோட்டை கோனேரி கோனுடையதுன்னு இவங்க வாதிடுறதை ஏத்துக்கிட்டா கூட எதுக்காக வரலாற்றை இவ்வளோ அழுத்தமா பேசணும்? அதோட தேவை என்ன இப்போ? நல்ல கேள்வி. ஏன்னா இந்த மூலத்தோட பார்வைப்படி வரலாறுங்கிறது ஒரு இனத்தோட ஆணிவேர் மாதிரி. அவங்க லெனின், ஹோசிமின், ஏன் அம்பேத்கரோட மேற்கோள்களை கூட காட்டுறாங்க. வரலாறு தெரியாத இனம் உயர முடியாதுன்னு சொல்றதுக்கு. அதாவது தமிழர்கள் அவங்க வரலாற்றை மறந்ததால தான் பின்னடைவில் இருக்காங்கன்னு சொல்றாங்களா? ஏறக்குறைய அப்படித்தான். அவங்க மொழி, அடையாளம் எல்லாத்தையும் இழந்து நிக்கிறதா ஒரு ஆதங்கம் இதுல தெரியுது. சிவன் திருமால் வழிபாடு தொடங்கி சோழர்களோட சாதனைகள். சோழர்கள் சாதனைகள்னா? பெருவுடையார் கோயில், கங்கை கொண்ட சோழபுரம், அவங்களோட கடற்படை வலிமை, கல்லணை, இப்படி நிறைய. அப்புறம் வேலு நாச்சியார், வ.உ.சி., காமராஜர்னு ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. இவங்களெல்லாம் பின்னுக்கு தள்ளிட்டு இப்போ இருக்கிற திராவிட இயக்க தலைவர்கள் தான் முன்னிலைப்படுத்தப்படுறாங்கன்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. இதுல உயிர்மை நேயம்னு வார்த்தை அது என்ன? ஆமா, அது தமிழர்களோட ஒரு தனித்துவமான பண்புன்னு இந்த மூலத்துல சொல்றாங்க. அதாவது பாரி முல்லைக்கு தேர் கொடுத்தது, பேகன் மயிலுக்கு போர்வை கொடுத்தது, இந்த மாதிரி மற்ற உயிர்கள் மேலேயும் அன்பு காட்டுற குணம், இதையெல்லாம் நாம மீட்டெடுக்கணும்னு சொல்றாங்க. ஓகே, வரலாறு அடையாளம் பத்தி பேசிட்டோம். ஆனா இதுல சில அரசியல் விமர்சனங்களும் இருக்குன்னு சொன்னீங்க. யாரு மேல? ரெண்டு தரப்பு மேலேயுமே இருக்கு. ஒன்னு திராவிட அரசியல், இன்னொன்னு இந்திய அரசியல் அமைப்பு. இவங்க ரெண்டு பேருமே தமிழ் அடையாளத்தை சிதைக்கிறதா குற்றம் சாட்டுறாங்க. இந்திய அரசியல் அமைப்புன்னா குறிப்பா எதை சொல்றாங்க? அவங்க ஆரிய இந்தியா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. கச்சத்தீவு தாரை வார்ப்பு, நம்ம சுற்றுச்சூழலை பாதிக்கிற மாதிரி திட்டங்கள், அப்புறம் இந்த மொழி திணிப்பு முயற்சிகள், இதையெல்லாம் உதாரணமா காட்டுறாங்க. திருச்சி ஏர்போர்ட் கோபுரம் பத்தியும் ஒரு குறிப்பு இருக்கு. ஆமா, அதுல ஆண்டாள் கோபுரத்தை வச்சது சரியில்லை, அதுக்கு பதிலா தஞ்சை பெரிய கோயில் கோபுரமோ இல்ல கல்லணையோ வச்சிருக்கலாமேன்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அதாவது தமிழ் சின்னங்கள் புறக்கணிக்கப்படுதுன்னு. ரெண்டு தரப்புமே எதிரின்னு சொல்றதுக்கு ஏதாவது மேற்கோள் காட்டுறாங்களா? முத்துராமலிங்க தேவரோட ஒரு மேற்கோளை சொல்றாங்க. ஆரியமும் திராவிடமும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான், கட்டிப்பிடிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டுமே தமிழ் நலனுக்கு எதிரானதுன்னு வாதிடுறாங்க. சரி, இவ்ளோ பிரச்சனைகளை சொல்றாங்க. அப்போ தீர்வு என்ன? இவங்களோட அரசியல் நிலைப்பாடு என்னவா இருக்கு? அவங்க முன்வைக்கிற தீர்வு தமிழ் தேசியம். தமிழ் தேசியம்னா? தமிழ் மொழி, இனம், நிலம், வளம், வரலாறு, பண்பாடு, இது எல்லாத்தையும் மீட்டெடுக்கிற பாதுகாக்கிற ஒரு அரசியல் தான் தமிழ் தேசியம்னு சொல்றாங்க. இதுல சாதி மத வேறுபாடு இல்லாம எல்லா தமிழர்களுக்கும் பாதுகாப்பு இருக்கும்னு ஒரு வாக்குறுதி கொடுக்கறாங்க. அப்போ ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் செய்வோம்னு சொல்றாங்களா? இன்னும் சில திட்டவட்டமான வாக்குறுதிகள் இருக்கு. ஆக மொத்தத்துல இந்த மூலத்தை நம்ம பார்க்கும்போது செஞ்சிக்கோட்டைங்கிறது வெறும் ஒரு வரலாற்று இடம் மட்டும் இல்ல. நிச்சயமா, அது ஒரு குறியீடு. தற்கால அரசியல், அப்புறம் இந்த அடையாள சிக்கல்கள், இதோட மையமா இந்த பார்வை அதை கொண்டு நிறுத்துது. இது அவங்க மூதாதையர் சின்னம், அவங்க உரிமைன்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க. ஆனா அதே சமயம் இந்த கோட்டையை பத்தின வேற சில வரலாற்று பார்வைகளும் இருக்குங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது இல்லையா? கண்டிப்பா. பரவலா இருக்கிற அல்லது ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிற மத்த வரலாறுகளும் இருக்கு.
இந்த குறிப்பிட்ட பார்வை அந்த மற்ற பார்வைகளை கேள்விக்குள்ளாக்கி தங்களோடத நிலைநிறுத்த முயற்சி செய்யுது. இதுதான் இங்க நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு புள்ளி. உண்மைதான். இது நிச்சயமா நம்ம ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ இந்த விவாதத்தை முடிக்கிறப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. செஞ்சிக்கோட்டை மாதிரி ஒரு வரலாற்று சின்னத்தை பத்தின இந்த மாதிரி வெவ்வேறு சில சமயம் நேரெதிரான பார்வைகள் அது இன்னைக்கு இருக்கிற மனுஷங்களோட சமூகங்களோட அடையாளத்தையும் அவங்களோட அரசியல் நிலைப்பாடுகளையும் எப்படி உருவாக்கலாம் அல்லது எப்படி பாதிக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.